வேதமும் தமிழ்நாடும் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி. வேதம் இருந்தால்தான் லோகம் நன்றாக இருக்கும், ஆத்மாவும் க்ஷேமமடையும் என்பது என் அபிப்பிராயம். இந்த பெரிய மூலதனம் இப்போது வீணாகப் போயிருக்கிற நிலை மாறி இதை மறுபடி தழைக்கும்படியாக பண்ண வேண்டும் என்பதே எனக்கு சதா விசாரமாக இருக்கிறது. அதற்காகத்தான் என்னாலானதை ஏதோ திட்டம் போட்டு வேத ரட்சணம் ஸ்டைபண்ட் என்று பல இடங்களில் ஏற்பாடு செய்திருக்கிறது. ஆனால் இது இந்த மடம் அல்லது சில ஸ்தாபனங்களின் கடமை மட்டுமல்ல, இது நம் எல்லோர் கடமையாகும், உங்கள் எல்லோருடைய டியூட்டியும் ஆகும். நிர்பந்தத்துக்காக இல்லாமல் ஆசையோடு ஆர்வத்தோடு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இது வேத பூமி என்பதை மறுபடி நிஜமாக்க பிரயாசப்பட வேண்டும். தமிழ்நாட்டுக்கு இதை நான் முக்கியமாக சொல்கிறேன். வேத விருட்சம் நன்றாக விழுதுவிட்டு வளர்ந்த மண் இந்த தமிழ் பூமி. வேதம் நிறைந்த தமிழ்நாடு என்று பாரதி பாடியிருப்பது கவியின் அதிசயோக்தி இல்லை. அப்படித்தான் தமிழ் தேசம் இருந்திருக்கிறது. சங்க காலத்திலிருந்து எங்கே பார்த்தாலும் வேத வேள்விகளை வானலாவ புகழ்ந்து சொல்லியிருக்கிறது. சங்கம் வளர்த்த பாண்டிய ராஜாக்கள் வைதிகமான யக்ஞாதிகளை நிறைய செய்து பல் யாகசாலை, முதுகுடுமி, பெருவழுதி என்ற மாதிரியான பட்டங்களை தங்களுக்கு பெருமையோடு சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ராஜதானியான மதுரையை பற்றி இரண்டு பெருமை. ஒன்று, மாடுகட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்தது, இது தானிய சுவீட்சத்தை சொல்வது. இன்னொன்று, ஆத்ம சுவீத்தத்தை லோக சுவீத்தத்தோடு சேர்ந்து சொல்வது. அதாவது பல ஊர்க்காரர்கள் தங்கள் ஊர் பெருமையை சொல்லும்போது மதுரை வாசிகள் எங்கள் ஊரில் வேத சப்தத்தோடையாக்கும் பொழுது விடுகிறது. சேரர்களின் தலைநகரான வஞ்சியில் இருப்பவர்களுக்கும் சோழர்களின் தலைநகரான கோழி என்ற உறையூரில் இருப்பவர்களுக்கும் தினமும் கோழி கூவுவதை கேட்டு விழித்துக் கொள்கிறார்கள். அதை விட பெருமைப்படத்தக்க விதத்தில் விழித்துக் கொள்பவர்கள் பாண்டிய ராஜதானியான மதுரையில் வசிக்கிற நாங்களே. வேத அத்தியனத்தை மறையொலியை கேட்டுக்கொண்டுதான் நாங்கள் விழித்துக் கொள்கிறோம் என்று பெருமைப்பட்டு கொள்கிறார்கள். இது சங்க இலக்கியத்திலேயே இருக்கிற விஷயம். திருக்குறளில் பல இடங்களில் வேத நெறி சிறப்பித்து பேசப்படுகிறது. வேதத்திலுள்ள பஞ்ச மகா யக்ஞங்களைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு, ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. ராஜ நீதி தவறினால் பிராமணர்களுக்கு க்ஷீணம் உண்டாகும் என்பது ஒரு முக்கியமான வைதிக கொள்கை. அதாவது பசுவையும் பிராமணர்களையும் தனியாக குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், தருகிற நெய், பால், சாணம் முதலியன யக்ஞ திரவிகளில் முக்கியமானவை. யாகத்தை பண்ணுகிற அதிகாரம் பெற்றவர்களோ பிராமணர்கள் என்பதுதான். இதே மாதிரி பிராமணர்களை திருவள்ளுவர் குறிப்பிட்டு அரசின் நீதி தண்டம் தவறினால் இந்த இருவராலும் கிடைக்கிற லோக உபகாரம் வீணாகிவிடும் என்கிறார். ஆபயன் குன்றும் அறுதொழில் நூல் மறுப்பர் காவலன் காவான் எனில் ஷட்கர்ம நிரந்தர் என்று பிராமணர்களுக்கு உள்ள வைதிகமான பேரே அப்படியே மொழிபெயர்த்து அறுதொழில் என்கிறார். அத்யயனம், அத்யாபனம், தான் வேதம் ஓதுவது, பிறருக்கும் ஓதுவிப்பது. யாஜனம், தான் வேள்வி செய்வது, பிறருக்கு வேள்வி செய்விப்பது. தானம், பிரதிக்கிரகம், வேள்வியில் தானே தட்சிணை தருவது. இம்மாதிரி செலவழிப்பதற்கு வேண்டிய மூலதனத்துக்காகவே பிரத்தியாருக்கு சிக்ஷை சொல்லி முடித்தபின் அவர்களிடமிருந்து தட்சிணை வாங்கிக் கொள்வது என்ற ஆறுந்தான் பிராமணனுக்கு உரிய ஷட்கர்மாக்கள். இது மனுஸ்மிருதியில் சொன்னது. தர்மசாஸ்திரத்தில் இன்னொன்றான பராசர ஸ்மிருதியில் வேறு தினசாக 6 கர்மங்களை பிராமணனின் நித்தியப்படியாக டெய்லி ரூட்டீனாக சொல்லியிருக்கிறது.